அமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒட்டுமொத்த கணவன்மார்களுக்கும் தங்களுடைய மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான ஒழுக்கவியல் பாடத்தை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கணவன்மார்களுக்கு, குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு 5 உபதேசங்களை இந்த ஹதீஸிலே நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த 5 உபதேசங்களையும் மிகச் சரியாக ஒருவர் தன் குடும்ப வாழ்விலே அமைத்து கொண்டால் இருவர்களுக்கும் மத்தியிலே அன்பும் பாசமும் நேசமும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் சண்டை சச்சரவுகள், ஈகோ போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சுத்தமாக வேலை இருக்காது என்பதை இந்த ஹதீஸு சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் முஆவியத் பின் ஹைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீது திருமதி ஷரீஃபிலே 1162வது ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இது குறித்து கேள்வியை கேட்கிறாங்க. குல்து யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் ரசூலே, தூதரே, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹ்தினா அலைஹி அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. எங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் எங்களின் மீது என்ன கடமை என்று கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாங்கள் எதை மிக முக்கியமாக செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 உபதேசம் செய்தார்கள். இந்த 5ஐயும் மிகச் சரியாக செய்து கொள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். முதலாவதாக, இன் துத்இமஹா இதா தஇம்த என்று சொன்னார்கள். நீங்கள் எதை சாப்பிடுகின்றீர்களோ அதே உணவை உங்களுடைய மனைவிக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அழகான விஷயம், நல்ல அற்புதமான ஒரு பண்பு. நாம் நல்ல உணவுகளை உண்டுவிட்டு மனைவிமார்களுக்கு பழைய உணவுகளை, பழைய சாப்பாடுகளை, சாதங்களை கொடுப்பது, நேற்று உள்ளதை இன்று சூடு பண்ணி சாப்பிடு என்று சொல்லிவிட்டு நாம் ஹோட்டலுக்கு சென்று வயிறு புடைக்க சாப்பிடுவது, இதெல்லாம் ஒருபொழுதும் கூடாது என்பது இதனுடைய பொருள். அப்ப நாம் எதை சாப்பிடுகின்றோமோ அந்த உணவை மனைவிக்கு கொடுக்க வேண்டும், முதல் உபதேசம். இரண்டாவதாக சொன்னார்கள், வதக்ஸூஹா இதக்தஸைத, நீ எந்த ஆடையை அணிகிறாயோ, உன்னுடைய ஆடையினுடைய விலை மதிப்பு எவ்வளவு இருக்கிறதோ, உன்னுடைய ஆடையினுடைய அந்த குவான்டிட்டி, குவாலிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, தரம் எப்படி இருக்கிறதோ அதே தரத்திலே அதே விலையிலே உன்னுடைய மனைவிக்கும் அதே ஆடையை நீ அணிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது இரண்டாவது உபதேசம். நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை நாம் அணிந்துவிட்டு கந்தர்களை, பழைய ஆடைகளை மனைவிமார்களுக்கு கொடுப்பது தவறு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீதம், நாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் இது மிக நீதமான ஒன்று. அதே போன்று மூன்றாவதாக, உணவு உடையை முடித்துவிட்டு அடுத்து மிக முக்கியமான 3க்கு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தத்ரிபில் வஜ்ஹ, உங்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தையிலே கூடுதல் குறைவு இருக்கலாம். கூடுதல் குறைவில்லாத ஒரு குடும்பம் என்பது கிடையாது. வாக்குவாதம், விவாதங்கள் இல்லாத ஒரு குடும்பம் என்பதும் கிடையாது. சண்டைகள், சச்சரவு இல்லாத குடும்பம் என்பதும் கிடையாது. சண்டை சச்சரவு இல்லாத ஒரு குடும்பம்னா அது குடும்பமே இல்லை. லேசாக ஏதாவது கருத்து மோதல் ஏற்படணும், முன்பின் ஏதாவது பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உனக்கு கோபம் வருகின்ற பொழுது நீ உன்னுடைய மனைவியினுடைய முகத்திலே நீ அடிக்காதே என்று சொன்னார்கள். முகத்திலே அடிப்பது கூடவே கூடாது. லேசான முறையிலே முதுகிலோ அல்லது கையிலோ லேசான முறையிலே கையால் அடிக்க வேண்டும். அதுவும் தூசியை தட்டிவிடுவதை போன்று இருக்க வேண்டும் அந்த அடி கூட. அப்போ முகத்திலே எப்பொழுதுமே நீங்கள் அடித்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
நபிமார்களுடைய குணாதிசயங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. அனைவர்களையும் சமாளித்து சரி செய்து சீர் செய்து அவர்கள் கொண்டு சென்றார்கள். அடுத்து 4வதாக உபதேசம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா துகப்பஹ், அருவருப்பான வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள். மனைவியிடத்தில் கெட்ட வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், சுடு சொற்கள், இது போன்ற தடித்த வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தாதீர்கள். நல்ல அழகான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை, அன்பு அதிகரிக்கக்கூடிய சொற்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள். நீ நிறைய குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம், கெட்ட வார்த்தைகளும் அருவருப்பான வார்த்தைகளும் பேசப்படுகிறது. அம்மாவை இழுத்து பேசுகிறார்கள், அத்தாவை இழுத்து பேசுகிறார்கள், குடும்பத்தை இழுத்து பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் பெரிதாக ஆக்கி வார்த்தையினுடைய விளையாட்டின் காரணமாக கடைசியிலே அவர்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகுவதற்குண்டான வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைகளை நாம் பார்க்கின்றோம். 5வதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது 5வது, வலா தஜ்ஹுர் இல்லா ஃபீல் பைத் என்று சொன்னார்கள். உங்கள் குடும்பத்திற்கு மத்தியிலே, உங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ரகசியங்கள், ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் 4 சுவற்றை தாண்டி வெளியிலே 3வது நபருக்கு நீங்கள் தெரிவிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அத்தாக்கும் அம்மாக்கும் ஃபோன் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே பிறப்பிட்டு வீட்டுக்கு வா, உடனே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அவங்க அந்த பெண்ணுக்கு ஒரு பூஸ்டாக இருப்பது, இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். அப்போ நமக்கு 2 பேர்த்துக்கும் மத்தியில் ஏதாவது சண்டைகள் ஏற்படுகிறதா, பேசிக்கொள்கின்றோம் என்றால், ஏதாவது குறை நிறைகள் இருக்கிறது என்றால், அதை 4 சுவற்றுக்கு மத்தியில் நமக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர 3வது நபருக்கு அதை கொண்டு செல்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் வீரியம் எடுத்து அது பெரிதாக ஆகிறது என்று சொல்லிவிட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், இந்த 5ஐயும் மிகச்சரியாக நீ பற்றி பிடித்து கொண்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உன் வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி தருவான் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல ஒருவர் கேட்பார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தையவங்கள கேட்பார், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, என் மகனுக்கு நான் திருமணம் முடிக்க இருக்கின்றேன், என் மகனுக்கு நான் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், எப்படி நான் பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக கேட்குறாங்க மகளுக்கு. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ திருமணம் முடிக்கின்ற பொழுது ஜவ்விஜ்ஹா மினத் தக்யி, அதாவது மகளுக்கு கேட்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு, என் மகளுக்கு நான் திருமணம் முடிக்கணும், எப்படி கணவனை நான் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபமின் ஜவ்விஜ்ஹான்னு கேட்கும்பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஜவ்விஜ்ஹா மினத் தக்யின்னாங்க, இறையச்சமுள்ள ஒரு கணவனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், அல்லாஹ்வினுடைய பயமுள்ள ஒரு ஆண்மகனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அல்லாஹ்வினுடைய பயம் விட்டதென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 5 உபதேசங்களும் அவனுக்குள்ளே ஓடி வந்துவிடும். அதுதான் ரொம்ப முக்கியம், அல்லாஹ்வினுடைய பயம். ஏன் அல்லாஹ்வினுடைய பயமுள்ள ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு அழகான 2 காரணங்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. என்ன காரணம்? இன் அஹப்பஹா அக்ரமஹா, அவளை அவன் பிரியப்பட்டால் அவன் வாழ்வில் அவன் மேலே அவன் அன்பு அதிகமாக வச்சுருக்கான் அப்படின்னா அவளை கண்ணியப்படுத்துவான், சங்கை செய்வான். வயின் அக்ரஹ்தஹா, அவளை அவன் வெறுத்தால், உதாரணத்துக்கு வெறுக்கிறான், சண்டை சச்சரவு வருது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அவன் என்ன செய்ய மாட்டான், லம் யظலிமுஹா, அவளுக்கு அவன் அநீதி செய்ய மாட்டான் என்பதாக சொன்னாங்க. அபுகதஹா, அவள் மீது அவன் கோவப்படுறான், ஒன்று பிரியப்படுறான் அல்லது கோவப்படுறான். அப்படி கோவப்படுகின்ற பொழுது, வெறுக்கின்ற பொழுது அவளை பழிவாங்க வேண்டும், அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. லம் யظலிமுஹா, அநீதி செய்ய மாட்டான், ஏன்னா அவன் தக்வா உள்ளவன் அப்படிங்கிறாங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
இன்றைக்கி சின்ன சின்ன சண்டை சச்சரவின் காரணமாக பழிவாங்குதல், கொல்லுதல், இது பண்ணுதல், விடக்கூடாது, அது பண்ணணும், இது பண்ணணும், கொடுத்ததையெல்லாம் கேளு, அதை வாங்கு, இதை வாங்கு, நீ செஞ்சியா, நான் செஞ்சியா, எத்தனை பிரச்சனைகள். இதெல்லாம் இல்லாமல் ஆக வேண்டுமென்றால் இரையச்சமுள்ள ஒரு ஆண்மகனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். அப்படி இரையச்சம் வந்து விட்டதென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 5 உபதேசங்களும் அவனுக்குள்ளே வந்துவிடும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் வழியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த உபதேசங்களை எல்லாம் ஒட்டுமொத்த குடும்ப தலைவர்களுக்கும் கணவன்மார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக எடுத்து வாழ்க்கையாக நடத்தி கொள்ளக்கூடிய நத்தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர்